மூணாவது அல்லாவின் மீது உள்ள தவக்குல், நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை? என்னுடைய தலையில அல்லாஹ் என்ன எழுதியிருக்கான், தக்தீர்ல என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. நம்ம நினைக்க அல்லாஹ் தஆலா அந்த விதியை, அந்த எழுதின தக்தீரையே அல்லாஹ் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவன். அந்த சக்தி ரெண்டு விஷயத்துல இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய துவாவை கொண்டும் உங்களுடைய சதக்காவை கொண்டும் உங்களுடைய தக்தீரை அல்லாஹ்வோட மாற்றுவதற்கு நீ துவா செய்யுங்க. அதாவது தீமையில இருந்து என்னை காப்பாத்திரியா அல்லாஹ், வரக்கூடிய சோதனையில இருந்து எனக்கு காப்பாத்திரியா அல்லாஹ். ஒரு சஹாபி ரொம்ப மெலிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் தோழரே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மெலிவுதல் உங்களுக்கு உங்களோட உடம்புல இருக்கே, என்ன நோய், என்ன விஷயம், நீங்க என்ன அல்லாஹ்ட்ட என்ன துவா வேணும் வேற கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்குறேன், மறுமையில தரக்கூடிய தண்டனையெல்லாம் இங்க கொடுத்துருன்னு துவா கேட்குறேன், மறுமையில கொடுக்கக்கூடியது எல்லாம் இங்க தந்துருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி கேட்காதீங்க, இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு சிறப்பாக்கி வைன்னு கேளுங்க அல்லாஹ்ட்ட. அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகீனா அஸாபன்னார். அருமையான துவா. ரெண்டு உலகத்தையும் நம்ம கையில மொத்தமா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய துவா. அப்ப அந்த துவாவை நீங்க ஓதுங்கண்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறது, நம்ம தக்தீர்ல யா அல்லாஹ் என்னுடைய தக்தீர்ல எது எனக்கு துன்பம் என்று நீ எழுதியிருந்தால் அந்த துன்பத்தை என்னை விட்டு விலக்கி என்னை லேசாக்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த நிகமத்து, அதாவது நம்மளுக்கு அல்லாஹ் எழுதியிருக்கிற எழுத்துக்களும் சரி, அவன் தரக்கூடியதும் சரி, எல்லாமே நிகமத்து தான். அதை அவன் வந்து புலம்பக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு இவ்வளவு நாளா எல்லாம் கொடுத்தேன், கொடுத்துக்கிட்டே வந்தேன், இப்போ உன்னைய சோதிச்சு பார்க்கலாமேண்டு நல்லா காலமெல்லாம் தூக்கத்தை கொடுக்குறேன்னு வைங்க, ஒரு நாள் தூங்கலை. என்ன சொல்றோம்? முன்னாடி நாளும் ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுவோம், இப்போ ஃபோனை போட்டு சொல்கிறோம். ராத்திரி புறம் தூக்கமே வரல, ஒரே ப்ரெஷர். அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? நான் இவ்வளவு நாள் நியமத்தான உனக்கு தூக்கத்தை கொடுத்தேனே, தூக்கங்கிறது ஒன்றை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன், மற்ற எல்லாம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்மளே யோசிச்சுக்கிடுவோம். கொடுத்தனே, அப்போ நீ என்னுடைய நியமத்தை யார்கிட்டையும் புகழலையே. அல்ஹம்துலில்லாஹ், என்னைய தூங்க வச்ச ரப்புக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நீ யார்கிட்டையும் சொல்லலையே. இப்போ என்னைய நீ ஏசுறிய. தூக்கம்ங்கிறது நான் தானே கொடுக்க முடியும். எத்தனை தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வந்துருமா? அந்த தூக்கம் ஒரு ரிலாக்ஸான தூக்கமா இருக்குமா? அல்லாவா பார்த்து கொடுத்துன கொஞ்ச நேரம். பத்ர் யுத்தத்துல சஹாபாக்கள் எவ்வளவு நேரம் தூங்குனாங்க? அந்த தூக்கம் நின்று கொண்டு தூங்குனாங்க. அந்த தூக்கம் அவங்களுக்கு எவ்வளவு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. அப்ப நம்ம அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நிகமத்து இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும். அப்ப நம்மளுக்கு தக்தீர்ல அல்லாஹ் எல்லாம் என்ன எழுதி இருக்கானோ அது என்கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். அதை என்கிட்ட வந்து சேரும்போது, நான் அமலோட, துவாவோட, சதக்காவோட, மற்ற விஷயங்களோட நான் இருக்கும்போது அந்த தக்தீர்ல இருந்து வரக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் விலக்கி நன்மையாக கொண்டாந்து தருவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? முசீபத்துகள்டா என்ன, எதை பத்தி நினைக்கிறோம்? நோய், கடன், கவலை, கஷ்டம், இதை எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடும்? முசீபத்துங்கிற ஒரு கேட்டகரியில வச்சிரும். ஆபியத்தாக காசு பணத்தோட, சொத்து சுகத்தோட, வீடு வாசலோட, பிள்ளை குடும்பமா இருந்தோம்னா அவங்கள பார்த்து என்ன சொல்றோம்? பரக்கத்தா இருக்காங்கப்பா. என்ன பறக்கத்துக்கு அளவு தெரியாது, ஆனா பறக்கத்தா இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன அல்லாஹ் அதை கொடுக்கணும், அது இதையெல்லாம் கொடுத்துருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள என்ன விஷயத்தை அல்லாஹ் பிடிச்சி கொடுத்துருக்கான், எதனால கொடுத்துருக்கான், யாருக்காக வேண்டி கொடுத்துருக்கான் நம்மளுக்கு தெரியாது. கொடுக்காதவங்களுக்கு ஏன் கொடுக்காம தடுத்திருக்கான்? காலமெல்லாம் ஓதுறேன், தொழுகிறேன், முசல்லாதான் கெதின்னு கிடக்கேன், எனக்கு போய் இந்த நோயா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் நோயை கொடுத்தான்? கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். என் பிள்ளைகளால எனக்கு என்ன இவ்வளவு பிரச்சனையாவே இருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க பெற்ற பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு சிரமங்கள் இருப்பார் இல்லையா? என் மயன் என் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை சொல் கேட்கலையே. ஏன் எனக்கு மட்டும்தான் நான் இதுண்டா? அப்ப நபிமார்களை விட நம்ம பெரிய ஆளா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம மனசுல ஆளை பதிய வைப்போம். நம்மளுடைய தலையில எழுதி இருக்கக்கூடிய தக்தீரை பொருந்தி கொண்டா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நிகமத்து என்ன தெரியுமா? ஒரு சின்ன வரலாறு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. போகும்போது ஒரு இடத்துக்கு போறாங்க. தண்ணி இல்லாத இடம், இதை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் புதுப்பிச்சுக்கிருவோம். தண்ணி இல்லாம ஒரு வறண்ட ஏரி கிடக்கு. பக்கத்துல மரங்கள் எல்லாம் பட்டு போயிருக்கு. பறவைகள், செடிகள், கொடியெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப காஞ்சு போயிருக்கு. பறவைகள்லாம் இல்லை. பசுமையா இருக்கிற இடத்துல தானே பறவைகள் வரும். ஆனாலும் ஒரே ஒரு பறவை, அதுக்கு சிறகுலாம் விழுந்துச்சு, தோலுலாம் உறிஞ்சிருச்சு. அது அது அந்த சூரிய வெப்பத்துல அந்த 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 கறி கூட அதுக்கு வேதனையை கொடுக்குற மாதிரி அங்கு இங்கு நடக்க முடியாம தள்ளாடி, அதாவது அடையிறதுக்கு கூட நிழல் இல்லை. இந்த சூழ்நிலையில அந்த இடத்துல அது சுத்திக்கிட்டு வருது. பறந்து போறதுக்கு அதுக்கு இறக்கை இல்லை. அது போய் அடையிறதுக்கு ஒரு நிழல் இல்லை. கொத்தி உண்றதுக்கு இலைய தலைகள் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்ப இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் வர்றாங்க. அந்த பறவையை பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு இறக்கமாகுது. அது பறவையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்கன்றதோட அந்த பறவை கேட்குது, நபியே ரசூலே, நீங்க அல்லாஹ்வை தானே சந்திக்க போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், போகும்போது என்னுடைய ஞாபகத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தாண்டா. நீங்க கேளுங்க, இந்த சோதனை எனக்கு எவ்வளவு நாளைக்கு? இப்படி எனக்கு தங்குற இடம் இல்லாம, உடம்புல தோல் இல்லாம, பறக்கிறதுக்கு சிறகு இல்லாம, தக்க துணை இல்லாம நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இந்த சோதனை எனக்கு எவ்வளவு நாளைக்குன்னு அல்லாட்ட கேட்டு வாங்கல. கேட்டு வந்து அப்ப கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இதை கேட்டு வந்து சொல்லி நீ என்ன செய்ய போற? நான் என் என்னுடைய இதை தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? இதுதான் எல்லாம் எனக்கு கொடுத்ததுன்னு பொருந்திக்கிட்டு இருந்துருவேன்ல, அதை கேட்டு வந்து சொல்லிடுவேன். சரின்னாங்க. இப்ப போறாங்க. போய் என்ன செய்யறாங்க? அல்லாட்ட கேட்குறாங்க. பெரிய கதை வரலாறு. இப்போ நம்ம நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். போகிறாங்க. அல்லாஹ் கேட்குறான். அல்லாட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க. குருவியை மறந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் கேட்குறான், உங்கள்கிட்ட ஒரு அமானிதத்தை குருவி சொல்லி விட்டுச்சு, என்கிட்ட கேட்கலையேங்க. எல்லாம் தெரிந்த ரப்பு, அந்த குருவிக்கு என்னன்னு எழுதின ரப்பு, குருவி கேட்கணும்னு சொல்லி விட்ட ரப்பு, அந்த ரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞாபகப்படுத்துறான். நம்ம கொஞ்ச நேரம் அந்த குருவியாவும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமாவும் ரப்பு பேசின உரையாடலும் நம்மளுக்குள்ள அதை திணிச்சு பார்ப்போமே. இப்ப அதை கேட்ட உடனே அல்லாஹ் சொல்ற, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆமாயா அல்லாஹ், நீங்க பதில் சொல்லு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்றான், அதனுடைய ஆயுள் வரை இந்த சோதனைன்னு சொல்லிடுது. அதுடைய ஆயுள் வர சோதனை. ஆயுள் எவ்வளவுன்னு இவங்களும் கேட்கல, அல்லாஹ்வும் சொல்லல. ஆயுள் வர சோதனை கேட்டுட்டு வர்றாங்க. குருவிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ் அவன்கிட்ட வந்து உன்னுடைய ஆயுள் வரை இந்த சோதனையான்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அப்படியா சொன்னா? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சிச்சு அந்த பறவை? அல்லாஹ் புகழ்ந்தவன்னா அந்த இடத்துல தட்டி தட்டி அது இருக்கு. போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு கொஞ்ச நாள் ஆகிட்டு அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு இந்த குருவியுடைய யோசனை வருது. அந்த இடம் காஞ்சி போய் கிடந்துச்சு. ஆயில் வேற நல்லா சொன்னேன், இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த இடத்துல வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ஓடையில் தண்ணி நல்லா ஓடுது. மரம், செடிகள், கொடிகள்லாம் இருக்கு. மற்ற பறவைகளுடைய கீச்சு கீச்சுங்கிற குரல்களும் இருக்கு. இந்த பறவை சிறகு முளைச்ச பறவையாக, உடம்பெல்லாம் சதைகள் மூடிய பறவையாக, ஆரோக்கியமுள்ள பறவையாக அந்த இடத்துல பறந்து திரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, அந்த பறவையா இது? நம்ம எப்படி அந்த பறவையை கூப்பிட்டு பேசுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த பறவை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொல்லுது. சலாம் சொல்லிட்டு சொல்லுது. அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த பறவை நீந்தானாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான். அல்ல உனக்கு எப்படி கொடுத்தேன்? அது அவன்கிட்ட கேட்கணும். போறீங்கல்ல, கேட்டுக்கோங்க. நம்மளை விட மற்ற படைப்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கம்மா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? வந்து கேட்குறாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ், நீன்னு சொன்னேன், அது ஆயுள் வரைக்கும் இந்த நிலை தான், இந்த சோதனை தான் சொன்னேன். நானும் போய் அதை சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் நீ இப்போ அதுக்கு ஓட கொடுத்துருக்க, மரஞ்செடியில் கொடுத்துருக்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்துட்ட, தங்குற இடத்த கொடுத்துட்ட, உணவு கொடுத்துட்ட. அப்போ ஆயுள் வரைக்கும் இதுன்னு சொன்னியே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உன் ஆயுள் வரை இந்த சோதனைன்னு சொன்ன உடனே அந்த குருவி என்ன சொல்லுச்சு? எல்லாம் கேட்குறான். அந்த குருவி என்ன சொல்லுச்சு? அல்ஹம்துலில்லாஹ், நான் பொருந்திக்கிட்டேன்னு சொல்லுச்சு. அந்த சுக்குரை பார்த்து நான் அனைத்து நிகமத்துகளையும் கொடுத்துட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம தக்தீரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் தொழுகிறேனே, நான் ஓதுறது எதுக்குமா? அல்லாட்ட வியாபாரம் பேசவா?
நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், அல்லாஹ் என்னை தஹஜ்ஜுத் தொழுகையை ஆக்குறான். நான் சுபுகு தொழுகிறேன், சுபுகு தொழுகையிலே அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறதுக்காக வேண்டி என்னையை எழுப்பி விடுறான். எல்லாரும் தூங்கும் போது என்னைய தூங்க போடலையே, எல்லாரும் பேசும்போது மற்ற பேச்சுக்கள் பேசும்போது என்னை அந்த பேச்சுக்களுக்குள்ள நுழைய விடலையே. ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் கொடுத்த அந்த தக்தீரை நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது தக்தீரில் இருக்கக்கூடிய துன்ப முடிச்சுக்களையும் அல்லாஹ் அவிழ்த்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 4வது சதக்கா. 4வது ரிசிக்கினுடைய வாசல் திறக்கக்கூடிய வழிமுறை சதக்கா. சதக்காங்கிறோம். நம்ம சதக்காண்டா என்னன்னு நம்ம புரியலை. இப்போ சொல்லுவோம் தானம் தர்மம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அரபியில் சதக்கான்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் என்னம்மா சொல்லுவீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அது தெரியாது. ஆக மொத்தம் இப்போ நம்ம தானம்டா என்ன, தர்மம்டா என்ன, தமிழில் தானே இப்போ நம்ம ஏன்னு, அரபியில் இல்லை இல்லை. தானம்டா என்ன, தர்மம்டா என்ன? அது நம்ம கிட்ட இருந்து கொடுக்கலையா? தானம். தர்மம்டா காசு போடுறது. இது நல்ல பதிலா இருக்கு. அடுத்து யாராவது சொல்ல பிரியப்படுறீங்களா? நீங்களே சொல்லிக்கங்கம்மா. உங்களை தானே சேர்ல உட்கார வச்சிருக்கு, எங்களை எல்லாம் கீழே தானே உட்கார வச்சிருக்கு. அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? எத்தனை காலத்துக்கு தான் கேட்டு கேட்டு நம்ம வாங்கிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு முயற்சி வரணும்டமா. இப்ப நாங்க அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லைம்மா. இந்த வாரம் வரக்கூடியன்னா அடுத்த வாரம் எல்லாம் என்னை வர விடுவாங்கன்னா தெரியல. அப்ப அந்த இடத்துல யாரு வந்து அமரணும்? பின்வாங்க கூடாது, யாரும் பின்வாங்க கூடாது. யாரும் வரலையா? நான் இன்னைக்கு பயன் சொல்றேன். தாலிம் மட்டும் அந்த புக்கை வந்து படிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சிலர் நம்ம வாங்கி படிச்சிடும். ஆனா பயன் பண்ண ஏன் முன்னும் வர மாட்டேங்குது? தாலிம்ல உள்ளதுக்கு நம்ம பேசுறோம். இப்ப திக்கர்ல அவங்களும் நம்பர் போட்டு தானே படிச்சாங்க. அதையும் தன்னால சொல்ல தெரியாது, நோட்ஸ் எடுத்து வச்சு ஏன் சொல்ல தெரியாது? நம்ம பின்வாங்குறோம். பேச்சாளர்கள் யாரையும் எல்லாம் படைக்கல, யாரும் பேச தெரியாதவங்க இல்லை. நம்ம கொஞ்சமாக பேசுறோம். கொஞ்சம் ஒரு நம்ம வீட்டுகளில் பயான் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கோம். உலக பயான், மார்க்க பயானுங்கிறது ஒரு குறிப்பிட்டவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துருக்கான் போல. உலக பயான் எல்லாரும் தானே பண்றோம். அப்ப புரிஞ்சுக்கிடுவோம் தானம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு சொல்லவே இல்லை. அதனால யோசிச்சு நீங்க எப்ப சொல்றீங்களோ அதை அப்புறம் தொடர்ந்துக்கிடுவோம். அல்லாஹு அக்பர். நான் சொல்லி அதுக்கு இந்த பிள்ளைய மென்ஷன் பண்ணியதான் இப்ப நான் சொன்னதே. அதுதான் அதுதானே சொன்னது. நான் இல்லாட்டாலும் தயங்காம வந்து பேசணுன்றதுக்கு எதுக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? வெளியில இருந்து வந்து பயான் சொல்ல ஆள் வருவதை விட நடத்தக்கூடியவர்களே அதை செய்வதுதான் சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நேரம் நம்ம திரும்பி வரும். இப்போ அதாவது தானம் தர்மம் அப்படின்டா என்ன? கேட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒருத்த வந்து கேட்டு கொடுக்குறோம்ல, அதுக்கு பேரு தர்மம். கேட்காம கொண்டு கொடுக்குறோம்ல, அதுக்கு பேரு தானம். சரி, அப்போ உங்களுக்கு மார்க் போட்டுக்கிறோம். சரி, இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இன்னைக்கு பயானம் முடிச்சுக்கிடுவோம். மீதம் உள்ளது அல்லாஹ் நாடினால், எனக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தா மீதம் உள்ளது அடுத்த வாரமே பார்க்கணும். ஒரு கதை. ஒரு அரசர் என்ன செய்யறாரு? எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்றே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அரசருக்கு என்ன இருக்கும்? என்ன குறையா இருக்கும்? எல்லாமே இருக்கும் இல்லையா? யார் எங்கே அப்படின்னா தண்ணி ஒன்றா கொடுத்துருவாங்க. யார் எங்கேண்டா எல்லா பொருளும் முன்னால வந்துடும். இப்படித்தான் நடக்கும். அப்படிப்பட்ட அரசருக்கு நிம்மதி இல்லை. காட்டு வழியா போய்கிட்டு இருக்காரு. போனா ஒரு தண்ணி இறைக்கக்கூடிய ஏற்றமுள்ள ஒரு மனிதன், தண்ணி இறைச்சி ஊற்றுவாங்க இல்லையா? நம்ம ஊர்களெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த அதில் வந்து நடப்பாங்க. அது உள்ள போய் தண்ணி எல்லாம் திருப்பிக்கிட்டு வருவாங்க. அது வந்து செடிகளுக்கு பாயும். அந்த மனிதன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஒரு கோவனை மட்டும் கட்டியிருக்காரு. ஆனா முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட அவர் ஒரு திக்கிரு பாட்டு படிச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு? அந்த தண்ணியை இறைச்சி வயல்களுக்கு பாய்ச்சுறாரு. அரசர் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனிதனுக்கு இவ்வளவு சந்தோஷம் எப்படி கிடைக்குது? ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, அப்ப வயிறு ஒட்டி போயிருக்கு.
நான் நல்ல அரச ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேன், எனக்கு நிம்மதி இல்லை. ஆனால் அந்த மனிதன் என்ன செஞ்சிருக்கு, என்ன செய்யறான், ஒட்டிய வயிறோட ஆன துணி இல்லாமல் சந்தோஷமா முகத்தில் பளிச்சுன்ற ஒரு சிரிப்போட பாட்டு படிச்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்கானே, இந்த மனிதன் நம்ம பேட்டி எடுக்கணும் அப்படின்னு அரசர் போய் கேட்குறாரு. எப்போ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கியே, எப்படி அதுன்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இந்த தண்ணி இறைச்சி ஊற்றுனா எனக்கு 4 ரூபா சம்பளம். இந்த தண்ணி இறைச்சி ஊற்றுனா எனக்கு 4 ரூபா சம்பளம். அந்த 4 ரூபாயும் நல்ல வழியில் நான் செலவழிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறார். 4 ரூபாய் எப்படி செலவழிக்கிற, என்ன நல்ல வழியில் செலவழிக்கிற, உன் கூட நான் வாரேன், எனக்கு அதை சொல்லு. இப்போ போகிறார். போனால் தாயின் தந்தையும் அவங்க வீட்டு தாயின் தந்தையும் வாசலில் உட்காந்து கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உடம்பு குறையிறதுக்கு குடிக்கிற கூழ்லாம் இல்லை, அவங்க பசிக்கு குடிக்கிற கூழ் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சம்பாதிக்கிற 4 ரூபாயில் 1 ரூபா கடமைக்கு செலவழிக்கிறேன். தாய் தந்தைக்கு செய்வது கடமைக்கு நான் செலவழிக்கிறேன், 1 ரூபா. உள்ளே போனால் மனைவி வர்றாங்க. மனைவிட்ட பார்த்து சொல்கிறாங்க, என்னைய நம்பி வந்த என் மனைவிக்கு என்னுடைய உரிமைக்கு செலவழிக்கிறேன் 1 ரூபா. கணவன் மனைவி உரிமைக்காக செலவழிக்கிறேன் 1 ரூபா. அவருடைய சகோதரி வர்றாங்க. அந்த சகோதரியை காமிச்சு சொல்கிறாங்க, இது சதக்கா, தர்மம் செய்கிறேன். ஏன்னா அக்கா தங்கச்சிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அவங்க ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்குறேன், அந்த 1 ரூபா தர்மத்துக்கு செலவழிக்கிறேன். புள்ள ஒன்று இருக்குங்கண்ணே, அதை காமிச்சு சொல்கிறாங்க, இது இந்த பிள்ளை சேமிப்பு. நாளை நான் இப்போ என் பிள்ளைக்கு நான் தாய் தந்தைக்கு கடமையை செஞ்சுட்டேன்ல, அதே மாதிரி என் பிள்ளை நாளைக்கு அது சேமிப்பு வளர்க்கணும், கடத்தினே ஆகணும். அந்த வளர்ப்புக்கு நான் சேமிப்புக்காக இந்த 1 ரூபா செலவழிக்கிறேன். 4 ரூபாயும் செலவழிச்சிறேன். நாளைய பொழுது வரும்போது 4 ரூபாய் கடவுள் தருவான், அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோடு தூங்க போகிறேன். எனக்கு எதுக்கு கவலை? சுப்ஹானல்லாஹ். இதில் நம்ம பார்க்கறதுக்கு இது ஒரு கதையாவோ மாற்று மருத்து கதையாவோ இருக்கோ, எப்படி இருக்கோ அதை பற்றி இல்லை. இதில் கருத்துக்கள் இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிச்சுக்கணும். அப்போ நம்ம கடமையை செஞ்சிட்டோம்டா அல்லாஹ் நம்மளுக்கு பலனை நிச்சயமாக தருவான். அப்போ நம்ம அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்க, சதக்காவை காற்றை போல சதக்கா செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காற்று எவ்வளோ வேகமாக வீசுது, அந்த காற்று வேகம் அந்த அளவுக்கு சதக்கா செஞ்சாங்க. இன்னைக்கு நாம சதக்கா செய்யறதெல்லாம் எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? 10 ரூபா 5 ரூபா, 2 ரூபா 1 ரூபா. இப்போ 2 ரூபா 1 ரூபாயெல்லாம் இல்லை, 5 ரூபா கொடுத்தா கூட திருப்பி கையில் கொடுத்துட்டு போயிடறாங்க, நீங்களே வச்சு செலவழிங்கன்னு போயிடறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சதக்காவை வலது கை கொடுப்பது இடது கைக்கு அறியக்கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஜக்காத்தை பகிரங்கமாக கொடுங்கங்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு அது அந்த ஆர்வம் வரணுங்கிறது. அப்போ நம்ம சதக்காவை நம்மளை சதக்காங்கிறது நம்ம நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய துன்ப துயரங்களை நீக்கக்கூடியது. இதுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு.